guys, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கேசரி பண்ண போறோம். என்ன கேசரினா நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஆரஞ்சு கேசரி. இந்த ஆரஞ்சு கேசரினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரவா போட்டுக்கலாம். அதை வறுத்துக்கணும். குட்டி ஸ்டவ்ல தான் நம்ம அது கேண்டில்ல தான் எரியுது. கேண்டில் எரிஞ்சிரும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றினா தான் வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் பண்ணணும். செகண்ட் ஒரு ஆரஞ்சு கலர் ஈட்டிங் போர்ஷன் கூட சொல்லலாம். ஆரஞ்சு கலர் ஃப்ளேவர் இதுக்காக கலருக்காக யூஸ் பண்றோம். நான் தப்பா இது நெய் அப்பதான் வந்து நம்ம கேசரி அடி பிடிக்காம வரும். கேண்டில் அடுப்பு. ஆனா கேண்டில் மெல்ட் ஆகி நம்ம குட்டி கப்ல மெல்ட் ஆயிட்டு இருக்கு. எப்போ எரியுதுப்பா? எரியுதா? கொதிக்குது. இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம்? நல்லா கொதிக்கணும். கொதிச்ச உடனே மறுபடியும் ரவா போட்டுக்கணும். ஆமா, மறுபடியும் இல்லை, இப்பதான் ரவா போடுறோம். முதல்ல ரவா வறுத்தோம், இப்பதான் போடுறோம் கேசரிக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு லைட்டா பார்த்தாலே தெரியும் என்னன்னா வந்து ஆரஞ்சு கலர் கேசரி வர மாதிரியும் உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலா இன்னும் ரெடி ஆகல. இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். அப்பதான் டேஸ்டா இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணாதான் வந்து நல்லா அந்த நெய்யெல்லாம் இருக்க வேணாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு சுகர் போட்டால் தானே டேஸ்டாக இருக்கும். வேணா சர்க்கரை சாப்பிட்றீங்களா? சர்க்கரை சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும் தானே. கிண்டுன்னு கிண்டுறோம். அப்புறம் என்ன செய்யறோம்? நெய், மறுபடியும் நெய். இது வந்து வறுக்கணும்ல. ஓகே, இப்போ பாதாம், அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே போட்டு நல்லா வறுத்து அதெல்லாம் போட்டுறோம். போட்டா நம்ம கேசரி ரெடி. நிறைய சுகர் போட்டு செஞ்சாச்சு. சூப்பராக ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? சர்வ் பண்ணுறதுக்கு பேக் பண்ணுறோம். அந்த ஹாட் பேக்கில் அதை வச்சு நல்லா எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஓகேயா? ஆனால் நீ தானே ஜாஸ்தி சாப்பிடுவ. யாருக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும். ஓகே. ஆனால் எங்கள் அப்பா வந்து இட்டுக்கொண்டு சாப்பிட்டாங்க. சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ கைஸ். அடுத்தாப்புல சப்பாத்தி செய்யறப்போ பார்க்கலாம். சப்பாத்தி செய்யும் போது உங்களுக்கும்